இப்போ தச்சாச்சு. தச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெளிப்பக்கம், இது வந்து பார்த்தீங்கன்னா அடித்த பகுதி வந்து உள் பக்கம். சரியாடா? இப்போ வந்து என்ன செய்கிறோம்னா வெளிப்பக்கத்தை அப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ்னால் 2ஆக மடிச்சிட்றோம். 2ஆக மடித்ததுக்கப்புறம் இப்போ உள் பக்கமாக வந்துருச்சாடா? இது உள் பக்கம். உள் பக்கத்தில் கரெக்டாக 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போடுறாமா? எதாக இருந்தாலும் நம்ம லைன் போட்டு தான் வேலை செய்யணும். 1/2 இன்ச் லைன் போட்டு தங்கோ. எப்பயுமே வந்து நம்ம லைன் போட்டு தான் செய்யணும். சரியாடா? லைன் போட்டு புதுசாக பழகும்போது, பேசிக் லெவலில் பழகும்போது நம்ம லைன் போட்டு பண்ணும்போது ஸ்டிச்சிங் கோணையாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களாம்மா? இப்போ லைன் போட்டோம்லடா, இந்த லைன் போட்டதுக்கப்புறம் இந்த லைன் மேலே தைக்க போகிறோம். இதுக்கு பேக் ஸ்டிச் சொல்லி தர போகிறேன். பேக் ஸ்டிச்சுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பித்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் கொண்டாந்து தச்சுட்டு நிறுத்திக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும். கரெக்டாக 1/2 இன்ச்சுமா போதும், நிறுத்திக்கிங்க. இப்போ 1/2 இன்ச்சுக்கு தச்சுட்டே தங்கம். மறுக்கா லாக் எடுக்கிறீங்க. நீடில் வெளியெடுங்க. எடுத்து மறுக்கா ஃபஸ்ட்லேருந்து தைச்சிட்டு வரணும். மறுக்கா ஃபஸ்ட்லேருந்து தைச்சிங்கன்னா இந்த இடத்துல பேக் ஸ்டிச் விழுந்துடும், அதாவது நாட்டு விழுந்துடும், பிரியாது. சரியாடா? ஆரம்பிக்கும் போது இப்படி தான் பண்ணணும். இனி தைச்சிட்டே வாங்க. ஆரம்பிக்கும் போது இப்படி தான் பண்ணணும், முடிக்கும் போது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். ஓகேவாடா? டபுள் தையல் விழுந்துருக்கும். இது நாங்கள் வந்து ஸ்பீடாக பண்ணுவோம். இப்போ பவர் மிஷினா அதுக்கு ஒரு லாக் இருக்கும், அமுத்தி விட்டால் பேக் ஸ்டிச் விழுகும். அப்படியே தச்சுட்டு வந்துட்டு அந்த எட்ஜு கார்னர் இருக்குல்லடா, அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. நீடில் உள்ள குத்தி நிறுத்தணும். நீடில் உள்ள குத்தி நிறுத்திட்டு லாக்கை தூக்கிட்டு துணியை திருப்பிடணும். லாக்கை தூக்கிட்டு துணியை திருப்பி இந்த லைன்லேயே தைக்கிறீங்க. சரியாம்மா? புரிஞ்சுச்சாடா? ஈஸியாக இருக்கா? இப்போ வெளியே வந்துருங்கடா, வெளியே வந்துருங்க. ஓகே, தச்சிட்டியாடா? இப்போ மறுக்க முன்னாடி எடுறாமா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி துணியை இழுங்க. ஓகேடாம்மா. மறுக்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணியை இழுத்துட்டு மறுக்க தைக்கணும். இந்த தையல் பேர் தான் எண்டிங் நாட், ஸ்டார்டிங் நாட்டு, இல்லைன்னா பேக் ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களாம்மா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உள் பக்கம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வெளிப்பக்கமாக திருப்ப போகிறோம். திருப்பி விடுங்க. திருப்பியாச்சாடா? எங்கே ஃபில்லோ கவரை காட்டுங்க பார்க்கலாம். இந்த சைடு காட்டுங்க. இப்படி காட்டுடாமா, விடுவாங்க. ஓகேடா. இப்போ இதுக்கு நாடா வைக்கலாமா? நாடா வைக்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணணும்? ஃபில்லோ கவர் 2ஆக மடிங்க. 2ஆக மடித்ததுக்கப்புறம் கீழே போடுங்கடா. சென்டராக மார்க் பண்ணுங்க. உள் சைடாக. இப்போ இது எல்லாமே வெளி சைடு. நம்ம மார்க் பண்ணுறதுல சென்டராக உள்ள மார்க் பண்ணுங்க. இங்கே ஒரு மார்க்கு பண்ணுங்க. இங்கேயும் பண்ணுங்க. டக் டக்குன்னு பண்ணுங்க. அதே மாதிரி கீழ் துணிலையும் உள் சைடு இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க். இப்போ நாடா எப்படி அடிக்குன்னு பார்க்கலாமா? நாடா துணி எடுங்க பார்க்கலாம்.